ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கௌதம் இலக்கியாவை பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. மாணிக்கத்தோட இடத்த வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து வாங்க போனால் அதை வந்து எப்படி வந்து தடுத்து நிறுத்துறது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்பா என்னால் வந்து ஒன்றும் முடியல, இந்த அஞ்சலி வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ்க்கே வந்து வந்துட்டா, ரொம்ப வந்து ரூல்ஸ் பேசிட்டு போகிறா, என்னை வந்து மீறி நீ வேறு இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, லவ்வும் பண்ண விட மாட்டேன், அவங்கள வந்து நான் வந்து கொண்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறானே அப்படின்ற மாதிரி சொன்னதும் இதே கேட்டு நம்மளுடைய இலக்கியாவுக்கு கௌதமுக்கு வந்து பயங்கர ஷாக்குன்னு தாங்க சொல்ல முடியும். கௌதம், அதுக்கு நீ கார்த்தி நீ என்ன சொன்ன அதுக்கு அப்படின்னு சொன்னதும், என் வாழ்க்கை எனக்கு வந்து பார்த்துக்கிட்டு தெரியும், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போறியா இல்லை நான் வந்து போலீஸ் கையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டேன். சொல்லி அவளை வந்து அனுப்பிட்டேன். ஆனால் வந்து அவள் வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறா, என்னால் அது வந்து பொறுத்துக்க முடியலன்னா அண்ணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படி அவள் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்து கேட்டதுக்கு, அவள் நார்மலாக வந்து அவளை வந்து ஆஃபீஸ் கேட்டு கூட வந்து தொட விட்டு இருக்க மாட்டாங்க செக்யூரிட்டி, ஆனால் வந்து அவள் மாறு வேஷத்தில் வந்து பிஸ்னஸ் டீல் வந்து பேசுகிறன்ற மாதிரி வந்து வந்து என்கிட்ட வந்து பேசி மிரட்டிட்டு போகிறான் அண்ணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இலக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு இவ்வளோ திமிர் ஆயிடுச்சா, நான் வந்து இன்றைக்கி வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு வச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே சிந்தாமணிக்கு அஞ்சலிக்கு வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து வாங்கினா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து அங்கேயே எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டேன். அஞ்சலியோட கர்ப்ப விஷயத்துலேருந்து மாமாவை வந்து தள்ளி விட்டது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொத்து அபகரிக்க பார்த்தது இது எல்லாமே வந்து கமிஷனர் கையில் வந்து சொன்னேன். கமிஷனரும் வந்து ஏதாவது வந்து மாசிலாமணிக்கு வந்து ஆச்சுன்னா அவ்வளோதான் தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டுருவேன். அது போக அஞ்சலியோட கர்ப்ப வேஷம் கலைஞ்சதுமே வந்து உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தது, இலக்கியா வந்து சொன்னாங்க தான் விட்டோம் அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொன்னது எல்லாமே வந்து அவங்கள வார்னிங் பண்ணது முதற்கொண்டு எல்லாமே நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செஞ்சு அந்த அஞ்சலி வந்து அடங்காது இருக்கலாம், அவளை வந்து வேற வழியில் தான் வந்து டீல் பண்ணும். நீயா இலக்கியா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொன்னா, அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி முட்டி வந்து தட்டி இருந்தால் தான் அவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து சொல்கிறாங்க. நான் வந்து ஏதோ போனால் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு ஆனால் இப்போ வந்து யோசிக்கிறேன், அந்த அஞ்சலியை வந்து வெளியே விட்டு அவளால் வந்து பல பேருக்கு வந்து ஆபத்தாக இருக்குது, அவளை வந்து தூக்கி ஜெயிலில் போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசணும். அண்ணி நீங்கள் அதை தான் வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. என் வாழ்க்கையில் மறுபடியும் வந்து நிம்மதி இல்லாத போக போகுது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து வருத்தப்பட்டு நம்முடைய கார்த்திக் வந்து பேசிட்டு போகிறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா இலக்கிய அந்த அஞ்சலியெல்லாம் வந்து திறந்துற மாதிரி தெரியல. கார்த்திக் வந்து பிரியா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வந்து சரி, அவள் வந்து ஒரு காலத்துக்கு வந்து திறந்த மாட்டான், இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் மிரட்டி இருக்கா, உன் மாமாவை வந்து விஷம் கொடுத்து கொள்ளலாம் பார்த்துருக்கா, அதனால் வந்து வாய்ப்பே இல்லை, அவளை வந்து விட்டு தள்ளிட்டு நம்ம கார்த்திக் லைஃப்பை பார்ப்போம், அவளை வந்து ஜெயிலுக்கு தள்ளுறதா தவிர வேறு வழியே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் அஞ்சலி ஜெயிலுக்கு போன நல்லா இருக்குன்னு நினைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப்